மொழி அழிந்தால் தமிழ் அழியும் அப்படின்னு சீமான் சொன்னதே நீங்களும் திரும்பவும் எடுத்து பேசுறீங்க. இன்னமும் சீமான் அண்ணன் கூட பேச்சு போயிருங்க. இல்ல, மொழி அழிந்தால் இனம் அழியும் அப்படின்னு சொல்றது அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்து. இந்த இந்த ஒரு சொல்லாடல் அவர் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே எனக்கு மொழி சார்ந்த இந்த புரிதலை ஏற்படுத்தினது அவர் தான். அந்த கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கிதான் இருக்கோம். ஒரு கருத்து யார் சொன்னாங்க அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்றோமோ அது மாதிரி அது எந்த கருத்து, அது எவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்வியலுக்கு தேவை, நம்ம அடுத்த தலைமுறைக்கு அந்த வார்த்தையை கடத்தணும் அப்படிங்கிறதானே தவிர அது தினசரி பேசிக்கொண்டே இருந்தாதான் நம்ம கூட இருக்கும் அப்படின்ட்டு இல்லை. ஒரு முறை கேட்டாலே நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அதுவே தானே நம்ம வார்த்தையை பிரதிபலிக்கும். ஒரு சரியான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அது யார் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்குவோம். எனக்கு அந்த கருத்துக்கள் மீதான ஒரு பற்றை உருவாக்குனது அவர் தான். உங்களோட அரசியல் பயணம் எங்க இருக்கு? என்னோட அரசியல் பயணம் இன்னைக்கு மயிலாடுதுறை தமிழ் சங்கத்தோடு இருக்குது. இதுக்கு மேல மக்களோட சேர்ந்து இருக்கும். சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடுவேன். மக்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பேன். அவர்களுடைய பிரதிநிதியாக நான் நின்று முடிப்பேன். அது எப்படி, எந்த சூழல் அப்படிங்கிறது பிறகு வர சூழல்ல புரியும். இப்ப எல்லாமே நீங்களே சொல்றீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. இதுக்கான முடிவை ஒரு நாள் நான் சொல்லுவேன். விஜயோட ப்ரொடியூசரா இருந்தவரு திமுக இணைஞ்சிருக்காரு. யாரு புரியல எனக்கு. விஜயோட ப்ரொடியூசரா இருந்தவரு திமுக இணைஞ்சிருக்காரு. சரி. ஆனா திமுக தாவேக்கால இப்போ ஒரு சில அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஜாயின் பண்ணாங்க. விஜயோட அரசியல் பயணம் எப்படி போகும், அதுல நீங்க பயணிக்க வாய்ப்பு இல்ல? அவரு அவங்க ப்ரொடியூசர் போய் இன்னொரு கட்சியில இணையறதுக்கும் இப்ப நீங்க சொல்றதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு புரியல. விஜய நம்பி ஒரு மிகப்பெரிய கேஎஸ் செங்கோட்டையன் வந்து அதிமுக வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. ஆனா விஜய் கூடயே பயணிச்சவரு அவரை நம்பி இல்லாம திமுகவுல போய் சேர்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்தியல் இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்கிற கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கும். அது அவங்கவங்க எடுக்கிற தனிப்பட்ட முடிவு. இப்ப என் கூடவே இருக்கிறாங்க, எனக்கு பிடித்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா என்னோடதாவே பயணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். அது அவங்களோட தனிப்பட்ட அரசியல் முடிவு. ஒரு கட்சியை நோக்கி ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அதுவும் அவங்களோட தனிப்பட்ட தேர்வு, தனிப்பட்ட முடிவு. அதுக்கு பிறகு வந்து அவங்க மக்கள் பணி என்ன செய்யறாங்க அப்படின்றதுதான் கேள்விக்குரியதை தவிர ஏன் அந்த அமைப்புக்கு போனாங்க அப்படிங்கிறது கேள்விக்குரியது இல்லை. கிட்டத்தட்ட ஓராண்டு ஆயிடுச்சு. நீங்க அதே கேள்வியை நீங்க திருப்பி கேக்குறீங்க. அதுக்கான விடை அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாருன்னு நான் நம்புறேன். அதையே நீங்க பதிலா எடுத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன். எல்லா கட்சியோடையும் சொல்லியிருக்காங்க. எந்த கட்சிங்கிறத நான் ஒரு நாள் சொல்லுவேன். தேர்தலை சந்திக்கல. இப்ப அதிமுகவுல இருந்து வந்த செங்கோட்டையன் வந்து 30% வந்து வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, ஒவ்வொருத்தரும் இப்ப ஒரு கட்சி நடத்துறோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவங்க எப்படி கள வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க, களத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எப்படி எல்லாம் வேலை பயணிக்கும் அப்படிங்கறத வச்சு ஒவ்வொருத்தரும் அதுக்கான அனுமானங்களை எல்லா கட்சியும் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் பாத்தீங்கன்னா நாங்க 50 விழுக்காடு இருக்கிறது, 100 விழுக்காடு, அதுல வாக்கு பதிவாகிறது 65ல இருந்து 70க்குள்ள பதிவாகுன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒவ்வொரு கட்சியும் தன் இருப்பை பேசுவதற்காக நாங்க 35 விழுக்காடு, 30 விழுக்காடு, 33 விழுக்காடு என்று அவங்க தனக்கான வரையறை வச்சு பேசுறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தேர்தலின் போது, தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கையின் போது தெரியும். அவங்க அதன் அடிப்படையில அவங்களுடைய கட்டமைப்பை நகர்த்துவதும் அவங்களுடைய வேலையை செய்வதும் நம்ம யாரும் அதை தவறுன்னு சொல்ல முடியாதுங்க. நீதிபதி சுவாமிநாதன் அவங்க வெளியிட்ட அந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? அதே போல நீதிபதி சுவாமிநாதன் வந்து நீக்கணும் அப்படின்னு மக்களவையில வந்து எதிரணியில வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு சொல்றீங்க. இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று ஒரு நகர்வோடு சேர்ந்து அந்த கேள்வியும் வருது. அது எந்த மலை, அது கந்தருக்கான மலையா இல்ல வந்து உண்மையிலேயே அந்த சிக்கந்தர் மலை, அப்படி இந்த மாதிரியான நிறைய சொல்லாடல் இருக்கு. நீங்க வரலாற்று தேடுதல் இல்லாம இது எதை சார்ந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் சார்ந்து, ஒரு மதம் சார்ந்து அல்லது சாதி சார்ந்து எந்த பிரச்சனையும் வராம அங்க இருக்கிற மக்கள், அங்க வாழ்றாங்கல்ல, இப்ப நம்ம வெளியூர்ல இருந்து போயிட்டு ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறதுக்கும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கவங்க நாங்க இணக்கமான ஒரு வாழ்வியலை வாழ்றோம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த இடத்துல பிரச்சனை வருவதும் பிரச்சனையை உண்டாக்குவதுமோ அல்ல அதை சார்ந்து நீதிமன்றத்துக்கு போதும், இல்ல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது அதை இவங்க வந்து சரி பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அந்த தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்த விட மாட்டாங்கன்னு சொல்றதும் என்னை பொறுத்த வரைக்கும் இணக்கமா இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு பிரிவை ஏற்படுத்துகின்ற ஒரு குதர்க்கமான ஒரு சூழ்நிலையா அது மாற வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்க இருக்க மக்கள் அதை சிக்கல்னு சொல்றாங்களா, அந்த முன்னெடுப்பை அவங்க எடுப்பாங்க, அந்த முன்னெடுப்பை அவங்க எடுக்கட்டும். அப்ப நீங்க மற்றவர்கள் துணை நிற்பதற்கு போய் துணை நில்லுங்க. இப்ப எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குறாங்க.
எல்லா இடத்துக்குமே ஒண்ணுதாங்க. கடவுள் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஆத்மத்தையும் போயிட்டு நான் இந்த இடத்துல எனக்கு வணங்குவதற்கான ஒரு ஒரு இடமா நான் பார்க்கலாம், இல்ல என்னுடைய மன அமைதிக்கான இடமா பார்க்கலாம். எல்லா கடவுளும் சொன்னது அன்பை தான் போதிச்சிருக்கு. அமைதியா இருங்க, நல்வழியா இருங்க, மத்தவங்களை காயப்படுத்தாதீங்க, மத்தவங்களை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு தான் எல்லா கடவுளும் சொல்லி இருக்கும் போது ஏன் இந்த பிரிவினை? ஒற்றுமையா இருங்க, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துங்கன்னு தான் எல்லா இறையும் சொல்லுதுன்னா, அந்த கடவுள் சொன்னதே மறுத்து அங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் தான் அதை கவனிக்கணும். இதை வைத்து அரசியலாக்குவது என்பது முற்றிலுமாக தகர்க்கப்பட வேண்டிய ஒன்று.